ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ். அதுலேயும் வெஜ் நூடுல்ஸ், ரோட்டு சைடில் பண்ணக்கூடிய வெஜ் நூடுல்ஸ் எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறங்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வடை சட்டி நல்லா காஞ்சக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நல்லா உதுத்து விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே 4 பல்லு பூண்டு, அது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இந்த மீன் டைமில் பார்த்தீங்கன்னா நான் நூடுல்ஸை நல்லா வேக வச்சு லைட்டாக ஆயில் போட்டு வேக வச்சுட்டு தண்ணி வடிச்சிட்டு மறுபடியும் பச்சை தண்ணி ஊற்றி அலாசிட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுனா தான் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது குழையாமையும் இருக்கும். அதே சமயம் எல்லா ஃப்ளேவரும் இறங்கும். நம்ம சூடாக இருக்கும்போது இந்த ஒட்டுறதா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். இதுன்னு மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது கலவை சாதம் செய்கிறதா இருந்தாலும் சரி, சாப்பாடு முதல்ல வடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தாளிப்போடு மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர்ஸும் இறங்க. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வணங்குறதுக்கு அப்புறமா நான் பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி வைக்கேன். ரொம்பவே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பீன்ஸ் நல்லா வணங்கணும். இது நல்லா கம்ப்ளீட்டாகவே வதங்கிடணுன்னு தான் சொல்லணும். வணங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா கேப்சிகமும் கேபேஜ், முட்டைக்கோஸு, அதே சமயம் குடைமிளகாய், இது ரெண்டுமே நான் நீல வாக்கில் அரிஞ்சிருக்கேன். அதை நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு நூடுல்ஸும் அதே இதில் இருக்கும், க்ரன்ச்சினஸ். அந்த ரோட்டு சைடில் நம்மளுக்கு கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரோமா இதே நம்மளை இழுக்க ஆரம்பிச்சிருங்களா, அந்த இதில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ப்ளெயினாக எப்படி இருக்குமோ அந்த இது தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ முட்டைக்கோஸு ஒரு அரை வேக்காடு ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நான் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். அதுவும் கேப்சிகமும் சரி, நான் நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு க்ரீன் கலர் கேப்சிகம் தான் கிடச்சி. உங்களுக்கு ரெட் கலர் இல்லை எல்லோ கலர் எது கிடைச்சாலும் சரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் உள்ளே இருக்கக்கூடிய விதை எல்லாமே எடுத்துகிட்டேன். ஈவன் அதில் ஸ்டெம் கூட திக்காக இருக்கிறதோ அதுவும் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நூடுல்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம காய்கறிகளை அந்த வணக்கிறதாகட்டும், அதுதான் நம்மளுக்கு ஃப்ளேவரை ஹைலைட் பண்ணி கொடுக்கும். இது கூட கேப்சிகமும் நீல வாக்கில் கட் பண்ண கேரட்டும், இதுக்கு எல்லாமே மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் கேரட் பெருசாகவும் இருக்குது, சிறுசாக இருக்கும். நான் மீடியம் சைஸ் 2 கேரட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி குடமிளகாயும் சரி மீடியம் சைஸ் 2 எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இவ்வளோ காய்கறி போடும்போது நமக்கு நூடுல்ஸ் போடும்போது எல்லாமே க்ரன்ச்சியாக இருக்கும். இதே நம்ம கடையிலலாம் போய் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கும், நூடுல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரியும் பார்த்துருக்கேன். இது கூட நான் கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் டீஸ்பூன் ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் போதும். இதுக்கு போக நான் ஆல்ரெடி மிளகு லைட்டாக வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்காக. இப்போ இந்த காய்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமே பத்தும் பத்தாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேகி அந்த நூடுல்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு மசாலா இருக்கும், அதுலேயும் உப்பு போட்டிருப்பாங்க. ஸோ காய்கறிக்கு கொஞ்சம் பத்தும் பத்தாமல் உப்பு போட்டு இப்போ நான் ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த பாட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு 2 1/2 ஸ்பூன் மிளகே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம மிளகு அந்த கொடுக்கும்போது ஏன்னா தேனில் கலந்து கொடுத்தா கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு குழந்தைகளும் ஓடுறதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சது, அதே சமயம் எல்லா காய்களையும் சேர்த்து கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம். இப்போ எனக்கு நூடுல்ஸில் கொடுத்த அந்த நூடுல்ஸ் மசாலா பேக்கெட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இது பண்ணியிருக்கேன், கலக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ கலந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நான் வேக வச்சு ஆற வச்ச நூடுல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் உடையாமையும் இருக்கும், அதே சமயம் எல்லா சமயத்துலேயும் எல்லா பக்கமும் உங்களுக்கு பரவும் செய்யும், கருகாமையும் இருக்கும். எல்லா பக்கம் கலந்து விட்டிங்கன்னா சுவையான வெஜ் நூடுல்ஸ் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ்.